வணக்கம் டீச்சர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் டெட் பேப்பர் 2ல் நம்ம பழைய கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம சோசியல் சயின்ஸ்லேருந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் நடந்தது. நான் தமிழ்நெட்டில் கொடுத்துருப்பேன் என்ன டேட்டுன்னு, சரிங்களா? காலையில் நடந்த எக்ஸாம் இது. ஸோ அந்த டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் சயின்ஸ் ஒரு 60 கொஸ்டினை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். எப்படி கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் ஃபஸ்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். 500 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளஸ் தமிழ் 6 to 12 மெட்டீரியல், அதாவது நோட்ஸ் கொடுத்துருவோம். அதேமாதிரி சோசியல் 6 to 10 நோட்ஸ் கொடுத்துருவோம், சரிங்களா? ஜாயின் பண்ணால் நோட்ஸ் கொடுப்போம், சரிங்களா? இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கஜினி முகமதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்குறாங்க. கஜினி முகமதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது, அதான் முக்கியமான காரணம். 1025 பார்த்தீங்கன்னா சோமநாதர் படையெடுப்பு நடக்கும். கஜினியோடது மிக மோசமான படையெடுப்பு. இவன் என்ன பண்ணுவாங்க, அந்த கோயிலோட செல்வத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. டொமிங்கோ பைஸ் சீனாலேருந்து வந்திருக்க மாட்டார், மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். இஃபின் பார்த்தீங்கன்னா மொரோக்கோ, அப்துல் ரசாக் பார்த்தீங்கன்னா பாரசீகம், நிகடின் வந்து ரஷ்யா தான். டொமிங்கோ பைஸ் வந்து இட்டாலி வெனிஸ்லேருந்து வந்திருப்பார், சரிங்களா? மார்க்கோ போலோ, டொமிங்கோ பைஸ் அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, வெனிஸ்லேருந்து வந்திருப்பாங்க, இட்டாலி. அடுத்து கேந்திரம் என்ற கோட்பாடு எந்த காலத்தில் தோன்றியது? இது ஒரு வித்தியாசமான கொஷின். இது பார்த்தீங்கன்னா இரும்பு காலம். கேந்திரம்னா என்னென்னா ஒரு சமூக அமைப்பு, ஒரு கூட்டம், அந்த மாதிரி சொல்லலாம். அந்த கேந்திரம் அப்படி சொல்லிட்டு பேர், இது இரும்பு காலம் அப்படி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தவறாக பொருந்தப்பட்டுள்ள பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷன் டி தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். தாமஸ் மொண்டோ ராயத் வரிமுறை மெட்ராஸில் அறிமுகப்படுத்தியிருப்பார், அதாவது மதராஸ் மாகாணத்தில். வில்லியம் பெண்டிங் மகள்வாரிப்பறை பஞ்சாப் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் சரிதான். ஜமீன்தார் முறையை வெள்ளஸ்லி அறிமுகப்படுத்தலை. இந்த ஜமீன்தார் முறையையும் யார் தான் அறிமுகப்படுத்தியிருப்பா, காரன்வாலிஸ் தான் பண்ணியிருப்பார். நிலையான நிலவரி திட்டம் மற்றும் ஜமீன்தார் முறை ரெண்டையுமே காரன்வாலிஸ் தான் பண்ணியிருப்பார், அமுல்படுத்தியிருப்பார். அடுத்து கல்வெட்டு சம்மந்தமாக கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணை பார்த்தீங்கன்னா 95 இந்த சி தான் தவறான இணை. ஐகோள கல்வெட்டு 2ஆம் புலிகேசி வரும், சரிங்களா? மற்றெல்லாம் பார்த்துங்க. காரவேலர் அவர் பார்த்தீங்கன்னா கதிகும்பா கல்வெட்டு அடிச்சிருப்பார். ருத்ரதாமன் கிருணார் கல்வெட்டு, சமுத்திரகுப்தர் அலகாபாத் தூண், சரிங்களா? இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஐகோள கல்வெட்டு 2ஆம் புலிகேசி. அடுத்து பொறுத்துக. 96 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கயத்தாறு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன், நகலாபுரம் சிவசுப்பிரமணியன். அடுத்து சிக்கு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலக்குறிச்சி செவத்தையா, திருப்பதூர் கோட்டை பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் அதெல்லாம் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க இந்த ஏரியாலலாம், சரிங்களா? அதை பார்த்துங்க. அடுத்து முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்த ஆண்டு 97 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 712. பொது ஆண்டு 712. இதில் இன்ஸ்பயர் ஆகி தான் கஜினி முகமது என்ன பண்ணுவார், வருவார். இவருக்கு முன்னாடி வந்தவர் தான் கஜினிக்கு முன்னாடி வந்தவர் தான் முகமது பின் காசிம். இவருடைய இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன பண்ணுவார், கஜினி முகமது அதை படிச்சுட்டு, இந்த கதையை படிச்சுட்டு என்ன பண்ணுவார், இந்தியா மீது படையெடுக்க என்ன பண்ணுவார், வருவார், சரிங்களா? 712 முகமது பின் காசிம். அடுத்து 98 கொஸ்டின். விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் அப்படி கேட்குறாங்க. 98 பார்த்தீங்கன்னா 2வது வலிமை வாய்ந்த இடம் தௌலதாபாத். ஃபர்ஸ்ட் டெல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா தௌலதாபாத். அந்த கேபிட்டல் மாதிரி இருக்கும். அடுத்து ரிக்வேத காலத்தில் யவம் என்பது என்ன அப்படிங்கிறாங்க. பயிரிடப்பட்ட அந்த யவம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் சி பார்லி, ரிக்வேத காலம். அடுத்து டேஷ் கன்ஃபியூசியஸ் காலத்திற்கு முந்தைய தத்துவ ஞானிகளில் தலை சிறந்தவர், இவரை விட 53 வயது மூத்தவர் அப்படி கேட்குறாங்க. யாருன்னா லாவோட்ஸே. டி. இவங்களாம் சீனா பகுதியில் சேர்ந்தவங்க, சீனாவை சேர்ந்தவங்க. லாவோட்ஸே, கான்ஃபியூசியோட முந்தினவர் தான் லாவோட்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எந்த வாக்கியம் தவறானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க.
பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியை அல்லது ஒரு இராணுவத்தை குறிக்கிறது, சிற்றரசை குறிக்கும், அது சரிதான். அவர்கள் பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள், இதுவும் சரிதான். பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதில் சுதந்திரமாக செயல்பட்டனர். ஆமாம், அந்த நாயக்கர் காலத்தில் அவங்க சுதந்திரமாக தான் செயல்பட்டாங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் அவங்க என்ன பண்ண ஒடுக்கப்பட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தவறானது பார்த்தீங்கன்னா, இந்த நாயக்க அரசர்களுக்கு தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள பாளையக்காரர்கள் உதவி புரியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உதவி புரிஞ்சாங்க. நாயக்கர்களுக்கு இந்த பாளையக்காரர் என்ன பண்ணாங்க, உதவி புரிந்தார்கள். அடுத்த கொஸ்டின் 102 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. கில்லஸ்பி பார்த்தீங்கன்னா வேலூர் கழகத்தை ஒடுக்கியிருப்பார். மஞ்சி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சாந்தாள்கள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஜாக்கோபியன் கழகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். இது பிரெஞ்சுக்காரர்கள் நிறுவியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரெஞ்சுக்காரர்கள் தான். ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஜாக்கோபியன் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவியிருப்பாங்க. சரியாக தெரியல, பிரெஞ்சுக்காரில் தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. மங்கள் பாண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரக்பூர் அது கழகம் பண்ண ஒரு அந்த பாரக்பூர்லேருந்து என்ன பண்ணுவார், அந்த இராணுவ தளபதி கழகத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சாரி அடுத்த கொஸ்டின் இதுமாரி பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துருவோம் சரிங்களா. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 102வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. கில்லஸ்பி பார்த்தீங்கன்னா வேலூர் கழகத்தை இது பண்ணியிருப்பார். மஞ்சி பார்த்தீங்கன்னா சாந்தலர்கள், ஜாக்கோபியன்களும் ஸ்ரீரங்கப்பட்டினம். மங்கள் பாண்டே பார்த்தீங்கன்னா பாரக்பூர். அடுத்த கொஸ்டின் 103. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இது ஈஸியாக பொறுத்திடலாம். ஏன்னா இந்த ஆர்டர் சரியாக தான் இருக்குது. இந்த ரஷ்யா, கேஷ், பால்பன் அதெல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்போ அதை நீங்கள் கரெக்டாக எது குறைவான வருஷத்தில் ஆரம்பிக்குதோ அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். இந்த ஆர்டர் சரி. ரஷ்யா, அதுக்கப்புறம் பால்பன் வருவார், அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி, அதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி வருவார். இதில் பார்த்தீங்கன்னா 103க்கு டி. 1836லேருந்து 40 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1866லேருந்து 87 பால்பன். அடுத்து ஜலாலுதீன் கில்ஜி பார்த்தீங்கன்னா 1890லேருந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். கடைசியாக பார்த்தீங்கன்னா 1896, 1316. இந்த ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இது இயர் கம்மியாக வரும், அதை வச்சு என்ன பண்ணலாம், அடிச்சிடலாம். ஸோ இந்த அரசர்களுடைய அந்த கிரானாலஜிக்கல் ஆர்டருக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதை நான் வச்சுங்க. அடுத்து கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. பாப்னா கழகம் எங்கே நடக்கும், வங்காளத்தில் நடக்கும். மற்றதெல்லாம் சரிதான். மாப்பிள்ளை கிளர்ச்சி, முஸ்லீம் மாப்பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கிளர்ச்சி பண்ணுறது கேரளா. பர்தோலி பார்த்தீங்கன்னா குஜராத், வல்லபாய் படையில் அதெல்லாம் கலந்துருப்பார். அடுத்து சம்பரம் சத்தியாகிரகம் பீகாரில் ஒரு சின்ன கிராமம் தான் சம்பரன். அது காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த போராட்டத்தில் முக்கியமாக பங்கெடுப்பார் சரிங்களா. தவறானது பாப்னா, அது வங்காளம். அடுத்த கேள்வி, டேஷ் மாலவத்தைச் சேர்ந்த யசோதவர்மன் மூலம் ஹன் இனத்தவருடைய ஆட்சி இந்தியாவில் முடிவுக்கு வந்தது எப்பன்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் டி 528. அடுத்து அடிக்கடி கேட்குற கேள்வி இது 106. 106 ஆப்ஷன் ஏ. அதாவது பேஷ்வானா பிரதம மந்திரி. இது மராத்தியர்களுடைய அந்த ஒரு பேஷ்வா வந்தாலே அது மராத்தியர்கள் தான். அடுத்து அமத்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். அதே மாதிரி வாக்கியா நாவிஸ் அப்படிங்கிறது மந்திரி. சச்சிவ் அப்படிங்கிறது உள்துறை செயலர். நான் வச்சுங்க, அது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. பேஷ்வா பிரதம மந்திரி, அமத்தியா அப்படிங்கிறது நிதி அமைச்சர். அதே மாதிரி வாக்கியா நாவிஸ் அப்படிங்கிறது மந்திரி. மந்திரிகள் தான் என்ன பண்ணுவாங்க, நாவு வச்சுங்க ரொம்ப பேசுவாங்க. சச்சிவ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சர். சச்சின் உள்நாட்டு போட்டிகளில் என்ன பண்ணுவார், நிறைய ரன் அடிப்பார் அப்படின்னு நான் வச்சுங்க, ஷார்ட்கட். அடுத்து முதன்மை ஆதாரங்கள் என அறியப்படுவை எவை அப்படிங்கிறாங்க. 107க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இந்த இலக்கியங்கள் வராது. கல்வெட்டு பொறுப்புகள், நாணய சான்றுகள், நினைவுச் சின்னங்கள் எல்லாமே என்ன முதன்மை ஆதாரங்கள் சொல்லலாம். இலக்கியங்கள் அந்த தன் சுய சரிதை குறிப்பு அதெல்லாம் என்ன பண்ணாரு இந்த முதன்மை ஆதாரங்களில் வராது, எடுத்துக்க முடியாது.
அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றாளர் எழுதும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த டில்லி சுல்தானிய ஆட்சியாளர் முதலில் ஜிசியா வரியை முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது விதித்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, குத்புதீன் ஐபக். 109. இதுக்கு பார்த்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரியானது. அதாவது ஷெர்ஷா பெருமளவில் நற்தொண்டுகளை செய்தார், ஆதரவற்றுக்கு கருவூலத்திலிருந்து உதவி வழங்கினார். சரிதான். அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகள் மூலம் மாபெரும் பேரரசுக்கு அடித்தளமிட்டார். வரும்போது நிறைய படையெடுப்பு நடத்தியிருப்பார். சரிங்களா. அங்கே நிறைய விரிவாக்க திறமொழி பண்ணியிருப்பார். சரிங்களா. 109க்கு சி, ரெண்டுமே சரியானவை. அடுத்து 110. கீழ்காண்பவற்றுள் கிளை கொடுக்கப்பட்டவைகளில் எந்த சான்றுகள் முதன்மை சான்றுகளோடு தொடர்பு இல்லாத? ஏற்கனவே இந்த கொஸ்டின் அதை மாறி கேட்டிருக்காங்க. தொடர்பு இல்லாத வாழ்க்கை வரலாறு முதன்மை சான்று எடுத்துக்க முடியாது. கல்வெட்டுக்கள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் என்ன பண்ணலாம்? முதன்மை சான்றுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கூற்று, அதை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆணுக்கான கல்வி என்பது அவருக்கு மட்டுமே பயன்படும், ஒரு பெண்ணுக்கு வழங்கும் கல்வியானது ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும். இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பார்த்தா நீதித்துறையானது அரசாங்கத்தின் டேஸ் உறுப்புகளில் ஒன்றாகும். அரசாங்கத்தை பொறுத்தவரை மொத்தம் 3 உறுப்புன்னு சொல்லுவாங்க. இது 3வது உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா 112க்கு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். 3 உறுப்பு. சரி, ஆப்ஷன் சி, அதாவது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை சொல்லுவாங்க. இதில் 3வது வர்றது நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை இது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் 3 உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3வது நீதித்துறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முகவரை பற்றிய சரியான தொடர்பு, அந்த வரிசை கேட்குறாங்க, இந்த ஆர்டர். இந்த முகவரில் பார்த்தீங்கன்னா அந்த இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படி இருக்கும், இல்லை ஜனநாயக குடியரசு அப்படி இருக்கும். இந்த ஆர்டரை பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் டி தான் சரி. ஆப்ஷன் டி, இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அடுத்து புதுடில்லியில் உள்ள இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி மையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் டி, 1986. அடுத்து 1995 அந்த 4வது உலக மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம். இதெல்லாம் புக்கில் இருக்குது. பெய்ஜிங். சரிங்களா, பெய்ஜிங் 4வது மகளிர் மாநாடு. அடுத்து மத்திய ஆயுத காவல் படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன? உள்துறை அமைச்சகம். இதெல்லாம் புக்கில் இருக்குதான். மத்திய ஆயுத காவல், அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஆஃபீஸ், CABF அப்படின்னு சொல்லுவாங்க. இது உள்துறை அமைச்சகத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா செயல்படுது. அடுத்த கொஸ்டின் 117. சரியான இணை. காவி அமைதி வராது, வீரம் அந்த மாதிரி வரும். குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா தப்பு. சரியானது இதுதான். அசோக சக்கரம், 24 ஆரங்கள். தேசிய பறவை உங்களை எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா. தவறானது பார்த்தீங்கன்னா அந்த 24 ஆரங்கள் தான். அதான் சரியானது அதான். அடுத்து 118. இதில் பார்த்து இந்திய அரசியல் அமைப்பு சுதந்திரமாக செயல்பட தேர்தல் ஆணையத்திற்கு வழிவகுக்கிறது. காரணம் பார்த்தீங்கன்னா இது நாட்டில் சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடத்த உறுதி செய்கிறது. ரெண்டுமே சரிதான். கூற்று காரணத்தை விளக்குறது, அல்லது காரணம் கூற்றை விளக்குறது, அதான் சரி. அல்லது ஜப்பான் நாடாளுமன்றத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்றத்துடைய பெயர் இருக்குது. இஸ்ரேலு, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி இருக்குது. இதில் ஜப்பான் நாடாளுமன்றத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானர்கள் எப்படியுமே இப்போ என்ன பண்ணுவாங்க, டயட்லாம் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 119க்கு ஏ, டயட். எதிர்கட்சி தலைவருக்கு வழங்கப்படும் அந்தஸ்து எதற்கு இணையான அந்தஸ்து அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேபினெட் அமைச்சருக்கான அந்தஸ்து கொடுக்குறாங்க. எதிர்கட்சி தலைவருக்கு இந்த கேபினெட் அமைச்சருக்கான அந்த அந்தஸ்து தான் கொடுக்குறாங்க. அடுத்து தொழில் வளர்ச்சியில் பங்கு கொள்ளாத அமைப்பு எது? 121க்கு சி, இது மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் வரும். இதுக்கும் தொழிலுக்கு சம்மந்தம் கிடையாது, எக்ஸ்போர்ட் இது. மற்ற 1854 மும்பையின் நூல் மற்றும் நெசவு கம்பெனி யாரால் தொடங்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. KGN டாபர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, KGN டாபர். அடுத்து பார்த்தீங்கன்னா வருடத்தின் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மையை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பருவகால வேலையின்மை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அடுத்து எந்த வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படும்?
பார்த்தீங்கன்னா பி உறுதிப்பாட்டு விதி. இதெல்லாம் கான்செப்ட் எக்கனாமிக்ஸில். கேட் அப்படிங்கிறது அதன் 8வது சுற்றுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. உருகுவே சுற்று. உருகுவே சுற்று. டேஷ் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் செலுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். பார்த்தீங்கன்னா வாங்கும் திறன். வாங்கும் திறன் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருட்கள் அல்லது சேவைகளின் அளவிற்கு செலுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு தான் அந்த வாங்கும் திறன், பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 21ஆம் நூற்றாண்டில் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு ஜிம்பாப்வே. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM, தேசிய ஊரக நலத்திட்டம் ஆகியவை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்று கேட்குறாங்க. பி 2005. அடுத்து வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லை அப்படிங்கிறது வளிமுகம். அடுத்து கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி காணப்படும் நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதி பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு. கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி காணப்படும் நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு. இந்த கண்டத்திட்டு, கண்ட உயர்ச்சி, கண்ட சரிவு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணி படித்து வச்சுக்கணும். சரிங்களா? கண்டத்திட்டு. எந்த திருக்கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? பார்த்தீங்கன்னா 82.5. ரொம்ப முக்கியமான கேள்வி. 82.5 அந்த திருக்கோடு தான், அந்த மெரிடியன் அப்படி சொல்லுவாங்க. மேற்கு அண்டார்டிகாவில் காணப்படும் செயல்படும் எரிமலை மவுண்ட் எரிபஸ். மவுண்ட் எரிபஸ். அடுத்து கிரீன்விச் திருக்கோட்டில் நண்பகல், கிரீன்விச் திருக்கோணம் வச்சுக்கலாம், நண்பகல் 12 மணின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிழக்கு தீர்க்கம் ஒரு பாகையில், இங்கே ஒரு பாகை, மேற்கு திக்கையில் ஒரு பாகையில் அப்படி வச்சுருக்கும்போது அங்கே என்ன மணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாகைங்கிறது 4 நிமிடம் அப்படி சொல்லலாம். அப்போ இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 12:04 ஆகும்போது இங்கே 12 ஆகும். 1 டிகிரிக்கு 1 நாள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 12:04 ஆகும்போது இங்கே 12 ஆகும். அப்போ இங்கேருந்து போகும்போது இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அப்போ இந்த 12 இங்கே இருக்கும்போது இங்கே 4 குறைஞ்சுன்னா 11.56 இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து இங்கேருந்து வரும்போது இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், இங்கிட்டு குறைவாக இருக்கும். இப்போ கிரீன்விச் 12னா இந்த ஒரு பாக டிகிரிக்கு இங்கிட்டு 4 அதிகமாகவும் இங்கிட்டு 4 குறைவாகவும் இருக்கும். இப்போ இங்கே வந்து 12:04, இங்கே 11:56. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இது சிம்பிளான இதுதான், அப்ளிகேஷன் தான் அது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த பீடபூமியானது கிரானைட் பாறைகளான அரைக்கோள வடிவ முகடுகளை கொண்டுள்ளது? பார்த்தீங்கன்னா கர்நாடக பீடபூமி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஒன்று காலநிலை மாற்றத்தின் விளைவு அல்ல. பார்த்தீங்கன்னா மழை அதிகரித்தல். இது காலநிலை மாற்றத்தின் விளைவு அல்ல அப்படிங்கிறாங்க, மழை அதிகரித்தல். மற்றதெல்லாம் விளைவு. வெப்பநிலை அதிகரித்தல், கடல் மட்டம் உயர்தல், பனியற்ற பருவம் நீடுதல், இதெல்லாம் அந்த காலநிலை மாற்றத்தில் ஏற்படும் விளைவு. மழை அதிகரித்தல் விளைவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரீன்விச் திட்ட நேரத்துக்கும் இந்தியாவின் திட்ட நேரத்துக்கும் உள்ள இடைவெளி என்னன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா 5:30 + 5:30 அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாட்சில் அந்த இதெல்லாம் டைம் செட் பண்ணும்போது அந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் டைம் செட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். வட அரைக்கோளத்தின் பெரிய பரப்புகளை குறிக்கும் உதவும் கோட்டு சட்டம் பார்த்தீங்கன்னா துருவ உச்சி கோட்டு சட்டம். ஆப்ஷன் பி. இந்தியாவின் இப்பகுதியில் கிராண்ட் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. 138க்கு பி. கண்டிகோட்டா. அடுத்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஏ. அமேசான் வந்து தென் அமெரிக்கா, மிசிசிபி பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, கங்கை இந்தியா, நைல் வந்து எகிப்து. புயலில்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்குட்பட்ட கடற்பகுதி டேஸ் எனப்படும். பார்த்தீங்கன்னா முன் கடற்கரை, ஃபோர் ஷோர்.
சரியான வாக்கியத்தை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. 141க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆப்பிரிக்காவின் மத்திய பீடபூமியில் மசாய் மக்கள் காணப்படுகின்றனர். இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் சரிங்களா, அதை பார்த்து வச்சுங்க. அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கடிகார திசையில் சுற்றும் கோள்கள், இது ரொம்ப முக்கியம். 142A, வெள்ளி மற்றும் யுரேனஸ், இதெல்லாம் கடிகார திசை, கிளாக் வைஸ். மொத்தம் ஆண்டி கிளாக் வைஸ் சரிங்களா, பூமி உட்பட. கீழ்காணும் எந்த பகுதியில் 4 மணி மலை பகுதி என அழைக்கப்படுகிறது? பார்த்தீங்கன்னா 143க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிலநடுக்கோட்டு பகுதி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பகுதி மலைப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. 143க்கு பி. அடுத்து 144, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மத்திய பகுதி வெப்பமண்டல பகுதி, வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு பகுதி மற்றும் அது மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளை உள்ளடக்கிய தெரிவு செய்ய அப்படிங்கிறாங்க. 144க்கு சி. ஃபர்ஸ்ட் 3 தான் என்ன, மிதமான அந்த மக்கள் அடர்த்தி கொண்டது. அடுத்து 145, இது பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். கோடா வந்து பார்த்தீங்கன்னா இசைக்கலைஞர்கள், பிக்கு 2 குறும்பர்கள் பார்த்தீங்கன்னா மாயவித்தை மற்றும் மந்திரம், சி இருளர்கள் பார்த்தீங்கன்னா பாம்புகளை பிடித்து பாம்பு விஷயத்தை எடுக்கிறவங்க, அந்த பாலியான் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா உணவு சேகரிப்போர். இதை பார்த்து வச்சுங்க, மறுபடியும் சொல்கிறேன். நூற்றி 145க்கு பார்த்தீங்கன்னா ஏ, கோடா வந்து இசைக்கலைஞர்கள், குறும்பர்கள் பார்த்தீங்கன்னா மாயவித்தை மற்றும் மந்திரம், இருளர்கள் பார்த்தீங்கன்னா பாம்புகளை பிடித்து சேகரித்தல், பாலியான் பார்த்தீங்கன்னா உணவு சேகரிப்போர். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. 146க்கு டி, மத்திய பிரான்ஸ் சோண்டா கிடையாது, இதானது சரியானது அல்ல. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியானது. ராக்கி மலை சினுக், இது வந்து இந்த காற்று வீசும் இந்த லூ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றின் வகை அப்படின்னு சொல்லலாம். ஹர்மட்டான் மத்திய ஆப்பிரிக்கா, ராக்கி மலையில் வந்து சின்னுக் காற்று, இந்தியாவில் லூ. சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறுன்னு கேட்குறாங்க. 147க்கு பார்த்தீங்கன்னா சிந்து நதியின் மிகப்பெரிய துணையாறு சினாப். அடுத்து பின்வருவற்றுள் எது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை? பார்த்தீங்கன்னா டி, அந்த இடப்பெயர் வேளாண்மை தான். ஒரு பக்கத்தில் எரிச்சிட்டு மறுபடியும் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அதை எரிச்சிட்டு மறுபடியும் வேறு இடத்துக்கு போவாங்க, இடப்பெயர் வேளாண்மை. 149, கீழ்கண்டவற்றில் எந்த கோள் முக்கியமாக மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதால் நீலப்பச்சையாக காணப்படுகிறது? ஆப்ஷன் பி, யுரேனஸ். நீலப்பச்சையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா யுரேனஸ். இந்தியாவின் என்ன மாநிலத்தில் அந்த ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு கேட்குறாங்க? மேகாலயா. ஆப்ஷன் சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.